ஹலோ மக்களே, நான் உங்கள் ராஜா எம்எல். மக்களே, நீங்கள் பார்க்க போவது பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கும் பட்டிண்டா. பட்டிண்டா என்றாலே பஞ்சாப் மாநிலத்துக்கு ஒரு அடையாளம். இங்கு சீக் கம்யூனிட்டியோட ஒரு அடையாளம். மக்களே நம்ம இந்த பட்டிண்டா பக்கத்தில் இருக்கிற ஒரு தல்வாரா அப்படின்னு ஒரு இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த தல்வாரா தில்லியிலிருந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மக்களே. இந்த தல்வாராவில் என்ன ஃபேமஸ்னால், இங்கே குரு கோவிந்த் சிங் பாபாஜி அப்படின்னா ஒரு குரு கோவிந்த் சிங் பாபாஜியோட ஹிஸ்ட்ரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவரோட ஹிஸ்ட்ரியில் அவருக்கு பேரிலேயே இங்கே ஒரு குருதுவாரா இருக்குது. அந்த குருதுவாரா என்ன ஃபேமஸ்னால், இந்த குருதுவாரா 10 குருவுகள் இருந்தாங்க. இவங்க தர்மத்தில் 10 குருன்னா, அந்த 10 குருவில் இவர் 5ஆவது குருவாக நியமிக்கப்பட்டது. அதில் நம்ம இப்போ என்ன பார்க்குறோம், இதுதான் அந்த குருதுவாரா மக்களே பார்த்துட்டு இருந்தேன். மக்களே, இந்த குருதுவாரா எப்படி வந்தனா, இது குரு கோவிந்த் சிங் அவர்களும் சம்கர் சாஹிப் சேர்ந்து மற்றும் முக்சர் சாஹிப் சேர்ந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய யுத்தம் நடத்தினாங்க. பெரிய யுத்தத்துக்கு பிறகு இவங்க தல்வண்டி அப்படின்னு ஒரு இடத்துல இவங்க ஒரு அந்த யுத்தத்துக்கு பிறகு ரெஸ்ட் எடுத்தாங்க. மக்களே, இன்னும் பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த புனிதமான இடத்துக்கு உள்ளே போகணுன்னா, குருதுவாரைக்குள்ளே போகணுன்னா, நம்ம இந்த பட்கா, இந்த மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள், சில இடத்துல காவி கலரில் இருக்கும், சில இடத்துல ஒயிட் கலரில் இருக்கும். அப்படின்னு இந்த பட்கா கட்டாமல் நம்ம ஜென்ட்ஸ் என்ட்ரி ஆக முடியாது. லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷேலோ அடுத்த சாரியோ எடுத்து மேலே எப்படி முக்காடு போட்டது மாதிரி போட்டு தான் உள்ள என்ட்ரி ஆகணும். அடுத்தது இங்கே நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா ஐஸ் வாட்டராக இருக்கும். நல்ல ஐஸ்னால் அப்படி ரொம்ப கூலிங்காக இருக்கும். சிலவங்க தீர்த்தமாக தலையிலலாம் தெளிப்பாங்க. இது பெரிய பெரிய யாராக இருந்தாலும் இங்கே கை கால் கழுவிட்டு தான் மேலே போகணும், புண்ணியமான. இனி மேலே போய் நம்ம இந்த குரு கோவிந்த் சாவோட நம்ம தரிசனத்தை பார்க்கறதுக்கு நம்ம மேலே போகிறோம். அவரோட தரிசனம் ரொம்ப நல்லா இருக்கும் மக்களே. நம்ம முதல்ல நாங்கள் போகிறோம். வாங்க எல்லோரும் கூட்டிகிட்டு போகிறோம். ஏன்னா இங்கே பின்னாடி வரவங்களுக்கு யாருக்குமே அவ்வளோ தெரியாது. இங்கே நல்லா இருக்கும், கூலிங்காக இருக்கும். மக்களே, அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க இந்த சீக்குகாரங்க எப்போவுமே சீக்கு மதத்துக்காரங்க எப்போவுமே இவங்களை அடையாளத்துக்காண்டி தலையில் இந்த பட்கா, அடுத்த ஒரு கத்தி இல்லைன்னா ஒரு ஈட்டி இல்லைன்னா வாள், ஏதாவது ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு இவங்க ஒரு அடையாளம் வச்சுருப்பாங்க. அடுத்த இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே பிரசாதம், இங்கே டோக்கன் சிஸ்டத்தில் நமக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. என்ன பாருங்கள், இது நல்லா இருக்கும். ஒரிஜினல் கீனா ஒரிஜினல் நெய். தமிழில் நெய், ஹிந்தியில் கீன்னு சொல்லுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே சாப்பிட்றதுக்கு. நாங்கள் பசியோடு வந்தோம். இங்கே மக்களே ஒரிஜினல் நெய், அடுத்தது ஒரிஜினல் கோதம்பை இருக்குது. அதனால் உண்டாக்கப்பட்ட இந்த அல்வாவை தான் இங்கே பிரசாதமாக கொடுப்பாங்க. ஏன்னா கோதம்பு இங்கே ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நல்லா இருக்கும், நல்ல பாசமாக பேசுகிறாங்க. எப்போவுமே சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் மரியாதை பசங்க. பாருங்கள், கையிலேயே ஒட்டாது. நான் சொன்னால கையிலே ஒட்டாது. இந்த கீ இந்த அல்வா ஒட்டாது. நம்மளே பார்ப்போம். உள்ளே வாங்க வாங்க. மக்களே, இங்கே என்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் ஒழிச்சு தான் எடுக்கிறோம். நம்ம நேரடி எடுக்கும்போது இந்த கண்ணாடி இருக்கு பாருங்கள், அது அந்த கண்ணாடி என்னென்னா, அது குரு கோவிந்த் சாப் யூஸ் பண்ண ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடி ஹிஸ்ட்ரி என்னென்னா, இந்த கண்ணாடி முன்னாடி நின்று யார் 3 நாள் கண்டினியூ ப்ரேயர் பண்ணாங்களோ, மனசில் நினச்ச காரியத்தை நினச்சி ப்ரேயர் பண்ணியாச்சுன்னா அது கண்டிப்பாக நிறைவேறணும் ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி அந்த கன்று இருக்குது பாருங்கள், அந்த கன்று அவருக்கு ஒரு இஸ்லாமிய மதத்தில் இருக்க ஒரு நெருங்கிய நண்பர் ஒரு ஆள் கிஃப்டாக கொடுத்தது. அது பக்கத்தில் ஒரு வாள் இருக்கும். அந்த வாள் அவருக்கு பாபா டீப் சிங் பரிசாக அளிக்கப்பட்டது. நான் பாருங்கள் மக்களே, இது கொடி கம்பம். இந்த நம்ம ஹிந்து கோயிலில் இருக்கும், கிறிஸ்டின் கோயிலில் இருக்கும், எல்லா கோயிலில் இருக்கும். குருதுவாரில் இதே மாதிரி ஒரு கொடி கம்பம் இருக்கும். இந்த கொடி கம்பத்தில் எல்லோ கலரில் ஒரு இதில் ஒரு வடிவமைப்பு இருக்கும். அது இப்போ கட்டி வச்சுருக்காங்க. இது இந்த குருதுவாரா ரொம்ப ஃபேமஸ் மக்களே. இது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல இருந்து தான் முதலில்
சீக் என்ற மொழி படிக்கவும் படிப்பிற்கவும் துவங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு ஐதீகமும் இங்கே உண்டு. ஏன்னா இந்த 5வது ஒரு மரியாதை பெற்றவர்கள் இந்த தம்தமா சாஹிப் குரு அப்படின்னு சொல்லிட்டு 5வது மரியாதை பெற்றவர் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து அதே மாதிரி இன்னும் எல்லா கோயில்லையும் குளம் இருக்கும். அதே மாதிரி இந்த குருதுவாராலையும் குளம் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து குளிப்பாங்க. என்ன பாருங்கள். அடுத்த இங்கே எல்லாருக்கும் லெட்ரு இந்த ஐதீகம் என்னென்னா, இங்கே ஒரு போர்டில் ஒரு சில வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தையை நம்ம எழுதி பழகியாச்சுன்னா நமக்கு ஒரு கல்வி அறிவு, நல்ல ஒரு பகுத்தறிவு கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதை எல்லா மக்களும் கடைபிடிச்சிட்டு வராங்க. நானும் இதில் நானும் என் பிள்ளைங்களும் என் முன்னாடி பிள்ளைங்க எல்லாருமே நாங்கள் இதை எழுதி படித்தோம். எங்கள் கூட வரவங்க எல்லாருமே இருப்போம் இதில். ஆனால் இது லெட்ரு ரொம்ப கன்ஃபியூஸாக தான் இருக்கும். ஏன்னா ஹிந்தியே நமக்கு எழுத தெரியாது. ஆனாலும் இதில் நம்ம பஞ்சாபி எழுதுகிறோன்னு ஒரு அதிசயம்தான். நான் பாருங்கள், நாங்கள் எப்படி எழுதுகிறோன்னு நீங்கள் பாருங்கள் மக்களே. இங்கே நம்ம முத குழந்தை பிறந்த ஒரு கோயிலில் போய் நம்ம கைத்தெடுத்து எழுதலாம். அதே மாதிரி இந்த குருதுவாரில் என்னென்னா, இந்த குரு கோவிந்த் சாஹிபோட குருதுவாரில் நம்ம எல்லா மக்களும் என்ன பாருங்கள், கை எழுத்து எழுதுவாங்க. பெரிய சின்ன பிள்ளைங்க பெரிய ஆளுங்க வரைக்கும் நம்ம ஒரு நம்பிக்கையோட என்ன இருக்கு பாருங்கள் லெட்ரு. பட் நமக்கு படிக்க தெரியாது. ஆனால் நானும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சரி இருக்கட்டும் சொல்லிட்டு நம்மளும் எழுதி பார்த்தோம். நல்லா தான் எழுது. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்து, அதை விட என் 2 பிள்ளைங்களும் நானும் எழுதினோம். ரொம்ப நல்லா இருந்து. நம்பிக்கை தான் கடவுள்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் நல்லா இருக்கும். நான் பாருங்கள், இந்த லெட்டரை பாருங்கள். அவங்களே நான் படிக்க முடியாது. ஏன்னா ஹிந்தியை விடவும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். चोरने में तमिल आ रही है, तेलुगु है, तेलुगु सिखा. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சாப்பிட போவோம். எங்கே இருக்கிறது ஒரிஜினல் நம்ம வீட்டில் சாப்பிட்றது இப்படி தான் இருக்கும். ஒரிஜினல் ரொட்டி நல்லா இருக்குது. இது கூட நம்ம டைகர் கறி அப்படின்னா இங்கே கடின்னு சொல்லுவாங்க. நான் விற்றுறாங்க பாருங்கள், இதுக்கு பேர் கடி. அதில் முக்கி சாப்பிடுவோம். அடுத்து ரைஸ் ஃபுல்லாக நெய்யில் பண்ணது. தனி டேஸ்ட்டு வரும், அப்படி இருக்கும். நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட். அங்கே பாருங்கள், இதுதான் தாலி. வீட்டில் சாப்பிட்டா கூட அவ்வளோ ஃபீலிங் வராது, நல்லாயிருக்கும். என் பையன் பாருங்கள், தலைப்பா கட்டிட்டு இங்கே கிட்டே இருக்கேன். ஏதோ 2 பிளேட்டு கட்டி தருவான். நான் பாருங்கள் ப்ரோ, இதுதான் சாப்பாடு. நல்லா சந்தோஷமாக குருத்வாரா ப்ரோக்ராம் முடிஞ்சது. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் முதல்ல சொன்னேன்ல, கத்தி தல்வாரெலாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு, அதே மாதிரி நான் வச்சுருக்காங்க. நாங்கள் இன்னைக்கு மக்களே நாங்கள் சாப்பிட்டாச்சு. நல்லபடியாக சாப்பாடு முடிஞ்சு எனக்கு ஒரு 18 வருஷம் வெளியில் நான் குடும்பத்தில் குருத்வாராக்குள்ளே போனேன்னா இதுதான் எனக்கு வாட்டி குருத்வாராக்குள்ளே போயிருக்கேன். சாப்பிட்டாச்சு, நல்லா இருந்துச்சு சாப்பாடு. நல்ல மனசு கொஞ்சம் சாத்தியாக இருக்குது. ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இனி அடுத்த ஒரு வீடியோ போடுறது வரைக்கும் உங்களிடம் இந்த விதை பெறுவது ராஜாயம்மா. தேங்க்யூ.